நாகஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படி ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்திருக்கு. 52nd CJI அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் B.R. கவாய் அவர்கள் பதவியேற்றிருக்காரு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிரபதி பவனில் நடந்திருக்கு. ஏன்பா நார்மலான ஒரு ஸ்வேரிங் செரமனி தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் அ ஜட்ஜ் ஃப்ரம் ஏ அப்ரஸ்டு கம்யூனிட்டி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலித் CJI ஆஃப்டர் அ லாங் பிரேக் ஒரு 15 வருஷம் டென்யூருக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இரண்டாவது CJI வந்திருக்காரு. ஒரு தலித் CJI. இதுக்கு முன்னாடி இருந்தவர் KG பாலகிருஷ்ணன் அப்படின்றவர் 2007 2010 வரைக்கும் அந்த டென்யூர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தார். ஒரு 3 வருஷம் இருந்தார். ஆனால் இவரோட டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 6 months தான் இருக்குது. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் CJI இருந்த சஞ்சீவ் கண்ணா அவர்கள் மே 13ஆம் தேதியோட விடைபெறுகிறார். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மே 14ஆம் தேதி காலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து B.R. கவாய் அவர்கள் CJI வந்து பதவியேற்றிருக்காரு. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவரோட டென்யூர் வந்து ஏறக்குறைய ஒரு 6 மாதம், அதாவது நவம்பர் 23 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென்யூர் இருக்கும். இந்த 6 மாத காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து முக்கியமான தீர்ப்புகள்லாம் வந்து கையாள போகிறாரு. குறிப்பாக B.R. கவாயை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் ரொம்ப முக்கியமான கேசஸ்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஜஸ்டிஸ் கவாயோட அப்பா பேர் வந்து பார்த்திங்கன்னா R.S. கவாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரியஸான அம்பேத்கர் லீடர், அதாவது ஒரு தலித் லீடராக இருந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் கவர்னராகவும் வந்து பீகார் போன்ற இடங்களில் கவர்னராகவும் இருந்திருக்காரு. இந்த ஒரு பிஜேபி டென்யூரில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு தலித் பிரசிடென்ட், அதாவது ராம்நாத் கோவிந்த் அவர்களை ஒரு தலித் பிரசிடென்ட், அதாவது உச்சபட்ச அதிகாரத்தில் நாங்கள் தலித்தை உட்கார வச்சோன்ற விஷயங்கள் வந்து பிஜேபி சொல்லியிருந்தாங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியினத்து சமூகத்தை சேர்ந்த திரௌபதி முர்மு அவர்களை உட்கார வச்சுருந்தாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா CJI, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஏறக்குறைய ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து ஒரு தலித் வந்து அமர்ந்திருக்கிறார். ஆனால் இவரோட மற்ற ரெண்டு பேரோட அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி பிளான் பண்ணது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஆன் த ஃப்ளோரில் நடந்த விஷயம். இவர் சீனியாரிட்டி வைஸாக வந்து வந்திருக்காரு. குறிப்பாக இவர் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பாம்பே ஹைகோர்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா லாயராக வந்து அவரோட பணியை தொடர்றாரு. இவர் 1985ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அவரோட லாயர் பணியை வந்து மும்பை ஹைகோர்ட்டில் வந்து தொடர்றாரு. அதுக்கப்புறமா 2003 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜட்ஜ் ஆகிறாரு. அதுக்கப்புறமா 2009-10 அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பர்மனன்ட் ஜட்ஜ் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் 2019 இவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்றப்படுகிறார். ஏறக்குறைய ஒரு 6 வருஷம் வந்து அங்கே சர்வ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நமக்கு எல்லாருக்கும் வந்து CJI வந்திருக்காரு. குறிப்பாக ஜஸ்டிஸ் கவாய் அவர்கள் என்ன முக்கியமான கேஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ணிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 370 அந்த கேஸ், அப்ரோகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370 கேஸ், ஸ்கிராப்பிங் ஆஃப் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ஸ்கீம், சேஃப்கார்ட்ஸ் அகேன்ஸ்ட் ஆர்பிட்டரி அரெஸ்ட், அதாவது UAPAக்கும் PMLA கேசஸ்க்கும், நியூஸ் கிளிக் ஃபவுண்டர் பிரபீர் புக்ஷா கேஸோட இது வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. மணிஷ் சிசோடியாவோட பெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் கொடுத்துருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பல முக்கியமான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காரு. குறிப்பாக கிரீமி லேயர் போன்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் B.R. கவாயோட அந்த கருத்துக்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக பட்டிருந்துச்சு. அப்படின்னா இந்த கிரீமி லேயர்ன்ற விஷயம் எல்லாத்துக்கும் தேவை. ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து அனுபவிச்சவங்களே திருப்பி அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அது கிடைக்காதவங்களுக்கு வந்து அது போய் சேரணுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஜஸ்டிஸ் B.R. கவாய் வந்து பல இடங்களில் பேசியிருக்காரு. ஜஸ்டிஸ் B.R. கவாய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டென்யூரில் நிறைய உமன் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காருன்ற மாதிரி விஷயங்களாக வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவரோட டென்யூரில் ஏறக்குறைய ஒரு 5 கோடி கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக பெண்டிங் இருக்குது. அதுக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரீம் லைன்லாம் அவர் கொண்டு வர போகிறாரு, என்ன மாதிரியான முக்கியமான கேசஸ்லாம் இருக்குது, இன்னுமே பல இடங்களில் பல முக்கியமான அரசியல் சார்ந்த விஷயங்களும் சமூக சார்ந்த விஷயங்களும் தீர்க்கப்படாமலே இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி முடிவு எடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு காத்திருந்து பார்க்கலாம். வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.